இறை இயேசுவில் பிரியமான உறவுகளே, இன்று திருவழிபாட்டு காலத்தின் புதிய வாரமான தவக்காலத்திற்குள்ளே கால் பதிக்கின்றோம். இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடும் என்னிடம் திரும்பி வாருங்கள் என்னும் யோவேல் இறைவாக்கினரின் கூக்குரல் எம்மை ஒரு புதிய வாழ்வின் பாதைக்கு அழைக்கிறது. தவக்காலம் சிலருக்கு கசப்பாக இருக்கிறது, பலருக்கு அது அருளின் காலமாக இருக்கிறது. இன்னும் சிலர் அதை பற்றி சிந்திப்பதே இல்லை. ஆனால் பலர் அதை நம் வாழ்வின் அனுபவங்களோடு இறை அனுபவங்களை இணைத்து சிந்திக்கின்றனர். உள்ளங்களை தூய்மையாக்குங்கள் என்ற யோவேலின் அறைகூவலோடு ஒப்புரவாகுங்கள் என்ற பவுலின் வேண்டுகோளோடு செபம், தவம், தர்மம் வழியாக இறைவனுக்கு ஏற்புடைய வாழ்வு வாழ அழைக்கும் இயேசுவின் குரலோடு அமையப்பட்ட வாசகங்களுக்கு அமைய மண்ணிலிருந்து உருவாக்கப்படும் நாம் மண்ணுக்கே திரும்பிச் செல்வோம் என்ற உணர்வை திருப்பலியின் போது குருவானவரால் இடப்படும் நெற்றியில் சாம்பல் எமக்கு உணர்த்துகிறது. ஒருத்தல், செபம், பகிர்ந்தளித்தல், அறச்செயல்களை நாள்தோறும் செய்து இறைவனின் அருளும் இரக்கமும் பெற்று தீமைகளோடு போராடி வாழ்வுக்கான புதிய அர்த்தத்தை காண இறையருள் கேட்டு தொடரும் கல்வாரி பலியில் இணைவோம். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. இயேசுவில் என் பாசமிகு உறவுகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பை தியானிக்கின்ற இரக்கத்தின் காலமாகிய தவக்காலத்தை இன்று திருநீற்று புதனோடு ஆரம்பிக்கின்றோம். பிரியமானவர்களே, காலத்திற்குட்பட்ட மனிதர்களாகிய நாங்கள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் காலத்துக்குட்பட்டவராய் பிறந்தார். அவர் காலத்தோடு இணைந்தவராய் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். அவருடைய வாழ்வு காலத்திலே அவருடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பு என்பது எங்கள் எல்லோருக்கும் மீட்பை அளித்தது. எங்களுக்கு மீண்டும் ஒரு காலம், இது தவத்தின் காலம் என்று சொன்னாலும் இயேசு ஆண்டவரின் இரக்கத்தின் காலம், எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்வுக்கான மாற்றத்தின் அழைப்பின் காலம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களை அன்பு செய்கின்ற மிக அழகானதொரு காலமாக இந்த தவக்காலம் அமைகிறது. அதன் அடிப்படையில் இன்றைய நாளிலே சென்ற வார வாழ்வோடு இணைந்ததாக எங்களை பார்க்கிற பொழுது, இந்த வாரம், இந்த காலம், இந்த 40 நாட்கள் ஆண்டவருக்குள்ளே வாழும் காலமாய் அமைய வேண்டும். ஆகதின் அடையாளமாய்த்தான் இன்று எங்கள் நெற்றிகளில் திருநீறு பூசப்படுகிறது. இந்த திருநீறு சென்ற வருடம் குருத்தோலை ஞாயிறன்று நாங்கள் பாவித்த குருத்தோலைகளை எரித்து எடுக்கப்படுகிறது. சாம்பல் பூசுதல் என்பது ஒரு தவத்தின் அடையாளம், தாழ்ச்சியின் வெளிப்பாடு. யோவேல் இறைவாக்கினர் கூட சொல்லுகிறார், மனம் மாறுங்கள் என்று. அந்த மனமாற்றத்தின் அழைப்பை ஏற்ற அரசன் தொடக்கம் அங்கே இருந்த குடிமக்கள் எல்லாரும் சாக்குடை உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்தார்கள் என்று. ஆகவே எங்கள் நெற்றியில் பூசப்படுகிற சாம்பலின் அடையாளம் மனமாற்றத்தின் அடையாளம், தாழ்ச்சியின் அடையாளம், எங்கள் வெறுமையின் அடையாளம் என்பதை மனதிருத்தியவர்களாய் நாங்கள் எல்லோரும் இயேசுவின் பாடுகள், மரணத்தை விசேட விதமாக சிந்தித்த மனிதர்களாய் வாழ்வில் மாற்றம் காண இறையருள் வரம் கேட்டு மன்றாடி செபிப்போமாக.
ஆண்டவரே, புனித நோன்புகளின் வழியாக கிறிஸ்தவ வாழ்வின் போராட்டத்தை தொடங்க எங்களுக்கு உதவியருளும். அதனால் ஆன்மீக தீமைகளுக்கு எதிராக நாங்கள் போரிட்டு தன் அடக்கத்தின் உதவியினால் என்றும் காக்கப்படுவோமாக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நீங்கள் உடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்துக் கொள்ளுங்கள். இறைவாக்கினர் ஜோவேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 12 தொடக்கம் 18 வரை. ஆண்டவர் கூறுகிறார், இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்துக் கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அவர் அருள் நிறைந்தவர், இரக்கம் மிக்கவர், நீடிய பொறுமையுள்ளவர், பேரன்பு மிக்கவர், செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர். ஒருவேளை அவர் தம் மனத்தை மாற்றிக்கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு தானிய படையலையும் நீர்மப் படையலையும் நீங்கள் அளிக்குமாறு உங்களுக்கு ஆசி வழங்குவார். இதை யார் அறிவார்? சியோனில் எக்காலம் ஊதி எச்சரியுங்கள். புனிதமான உண்ணா நோன்புக்கென நாள் குறியுங்கள். வழிபாட்டு பேரணியை திரட்டுங்கள். மக்களை திரண்டு வரச் செய்யுங்கள். புனித கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள். முதியோரை கூடிவரச் செய்யுங்கள். பிள்ளைகளையும் பால் குடிக்கும் குழந்தைகளையும் ஒரு சேர கூட்டுங்கள். மணமகன் தன் அறையை விட்டு வெளியேறட்டும், மணமகள் தன் மஞ்சத்தை விட்டு புறப்படட்டும். ஆண்டவரின் ஊழியர்களாகிய குருக்கள் கோவில் மண்டபத்திற்கும் பலிப்பீடத்திற்கும் இடையே நின்று அழுத வண்ணம், ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் கொள்ளும், உமது உரிமை சொத்தை வேற்றினத்தார் நடுவில் நிந்தைக்கும் பழிச்சொல்லுக்கும் ஆளாக்காதீர் என சொல்வார்களாக. அவர்களுடைய கடவுள் எங்கே என வேற்றினத்தார் கூறவும் வேண்டுமோ? அப்பொழுது ஆண்டவர் தம் நாட்டின் மேல் பேரார்வம் கொண்டு தம் மக்கள் மீது கருணை காட்டினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் மற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உம் பார்வையில் தீயது செய்தேன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என் உள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என் உள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம்.
மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியருளும். என் தலைவரே, என் இதழ்களை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். இரண்டாம் வாசகம். கடவுளோடு ஒப்புரவாகுங்கள், இதுவே தகுந்த காலம். தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறைவசனம் 20, அதிகாரம் 6 மற்றும் இறைவசனம் 2. சகோதர சகோதரிகளே, நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாய் இருக்கின்றோம். கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார். ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகின்றோம். நாம் கிறிஸ்து வழியாக நமக்கு ஏற்புடையவராகுமாறு கடவுள் பாவம் அறியாத அவரை பாவநிலை ஏற்கச் செய்தார். நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருளை வீணாக்க வேண்டாம் என அவரோடு இணைந்து உழைக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். தகுந்த வேளையில் நான் உனக்கு பதிலளித்தேன், விடுதலை நாளில் உனக்கு துணையாய் இருந்தேன் என கடவுள் கூறுகிறார். இதுவே தகுந்த காலம், இன்று மீட்பு நாள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்திக்கு முன்வசனம். உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், மாறாக ஆண்டவரின் குரலை கேட்பீர்களாக. எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 வசனங்கள் 1 தொடக்கம் 6 மற்றும் 16 தொடக்கம் 18 முடியும் வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியதாவது: மக்கள் பார்க்க வேண்டுமென்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள், இல்லை என்றால் உங்கள் விண்ணகத் தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்கின்ற பொழுது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டும் என்ற தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் தர்மம் செய்கிற பொழுது உங்கள் வலது கை செய்வது இடது கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாயிருக்கும். மறைவாயுள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனிடம் வேண்டுகிற பொழுது வெளிக்கேடக்காரரை போல இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டும் என இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டுகிற பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாயுள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். ஏனெனில் மறைவாயுள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பு இருக்கிற பொழுது வெளிவேடக்காரரை போல முகவாட்டமாயிருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் நோன்பு இருக்கிற பொழுது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாத, மாறாக மறைவாய் இருக்கின்ற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். இது வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி.
கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருநூற்று புதனாகிய இன்று நாங்கள் தவக்காலத்தை ஆரம்பிக்கின்றோம். பிரியமானவர்களே, திருவழிபாட்டு ஆண்டு சக்கரத்திலே பல்வேறுபட்ட காலங்கள் பிரித்து கொடுக்கப்படுகிறது. தவக்காலம், பொதுக்காலம், கிறிஸ்துவினுடைய திருவருகை காலம், கிறிஸ்து பிறப்பு காலம், இவ்வாறான காலங்கள் ஏன் கொடுக்கப்படுகிறது என்ற ஒரு கேள்வியை வைக்கின்ற பொழுது, நாங்கள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு, இறப்பு, உயிர்ப்பு, அவருடைய வாழ்வோடு இணைந்ததாக எங்கள் வாழ்வு இணைய வேண்டும், அமைய வேண்டும் என்பதற்காக இந்த காலங்கள் கொடுக்கப்படுகிறது. ஆகவேதான் இந்த காலம் இயேசுவினுடைய அன்பை, அவர் இரக்கத்தை, இந்த உலகத்தின் மீது அவர் கொண்ட அன்பின் இரக்கத்தின் வெளிப்பாடாக அவர் தந்த உயிரை இந்த உலகத்தினுடைய மீட்புக்காக பாடுகள் பட்டு, அதுவும் சிலுவையிலே அவர் அறைந்து கொலை செய்யப்பட்ட அவருடைய மீட்பை உணர்ந்து எங்கள் பாவங்களுக்காக மனம் வருந்த ஆண்டவர் தருகிற இரக்கத்தின் காலம். கிறிஸ்மஸ் காலம் அல்லது திருவருகை காலம் அல்லது கிறிஸ்து பிறப்பு காலம் என்பது இந்த உலகத்தினுடைய மீட்புக்காக ஆண்டவர் இயேசுவினுடைய வருகையை தியானித்தது போன்று, இந்த காலம் அவருடைய பாடுகளை, அவருடைய மரணத்தை, அவருடைய இரக்கத்தை தியானித்து மனமாறுதல் அடைகின்ற ஒரு இரக்கத்தின் காலமாக இந்த தவக்காலம் இன்று ஆரம்பமாகிறது. பிரியமானவர்களே, இந்த திருநீறு இன்று எங்கள் நெற்றிகளில் பூசப்பட்டு, முன்னுரையிலே சொல்லப்பட்டது போன்று இந்த திருநீறு அல்லது சாம்பல் என்று சொல்லுகிற விடயம், இன்றைக்கெல்லாம் அடுப்படியில் சாம்பல் இருக்குமோ தெரியாது, கேஸ் தான் இருக்கு. சாம்பல் இருந்தால் அந்த சாம்பல் இருந்தால் ஏன் பாவிக்கிறோம், என்னத்துக்கு பாவிக்கிறோம் என்றெல்லாம் தெரியும். முதலாவது வீட்டில் அம்மா மாற்ற வேலை அடுப்படி சாம்பல் அள்ளி ஒதுக்கி ஒரு கரையில் வைக்கிறது, அல்லது அதை கொண்டே பாத்திரங்கள் கழுவுற இடத்துல வச்சு கொண்டு பாத்திரங்கள் கழுவுறதுக்கு சாம்பலை புளியையும் நாங்கள் போட்டு விடிய வெள்ளன்னு அம்மா செய்கிறது, சட்டி குட்டி பானை எல்லாத்தையும் கழுவி தேய்க்கிறது. ஏன்? தூய்மையாக்குதல், துப்புரவாக்குதலின் ஒரு அடையாளமாக சாம்பல் இருக்கிறது. ஆகவே இன்று இந்த சாம்பலங்கள் நெத்திகளில் பூசப்படுகிற பொழுது சொல்லப்படுகிற வார்த்தைகள் என்ன பிரியமானவர்களே? மனிதனே, நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்றும், மனமாறி நற்செய்தியை நம்புங்கள் என்றும் சொல்லுகிற பொழுது எங்களுடைய அகத்தூய்மையை குறித்து நிற்கிறது. எங்களுடைய உள்ளார்ந்த ஆன்மீக வாழ்விற்கான ஒரு மாற்றத்தை குறித்து நிற்கிறது. ஆகவேதான் இன்றைய முதலாம் வாசகத்திலே யோவேல் இறைவாக்கினர் அழகாக சொல்லுகிறார், உங்கள் ஆடைகளை குளித்துக் கொள்ள வேண்டாம், உங்கள் உள்ளத்தை கிழித்துக் கொள்ளுங்கள். உண்ணா நோன்புக்கு நாள் குறியுங்கள், நீங்கள் மனம் மாறுங்கள், ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். ஏனெனில் ஆண்டவர் இரக்கம் மிகுந்தவர், ஆண்டவர் அன்பு செய்யக்கூடியவர், ஆண்டவர் மன்னிக்க கூடியவர், தான் செய்யக்கூடிய தீங்கை குறித்து மனம் மாறக்கூடியவர். எனவே எக்காலம் ஊதுங்கள், புனிதமான உண்ணா நோன்புக்கென நாளை குறியுங்கள், வழிபாட்டு பேரணியை திரட்டுங்கள், மக்களை திரண்டு வர செய்யுங்கள், புனித கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்யுங்கள், முதியோரை கூட்டி வாருங்கள், பிள்ளைகளை கூட்டி வாருங்கள், குழந்தைகளை கூட்டி வாருங்கள், மணமகன் மணமகள் எல்லோரும் தங்களுடைய மஞ்சத்தை விட்டு வெளியேறட்டும். ஏனெனில் இந்த நாட்கள் இறைவனின் இரக்கத்தின் காலம், மனம் மாற்றத்தின் காலம். குருக்கள் துறவிகளும் மனம் மாற வேண்டும். ஏனெனில் அவர்கள் ஆண்டவரினுடைய இந்த சந்நிதியிலே மக்களுக்காக மன்றாட அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று இறைவாக்கினர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த அழைப்பு இந்த நாட்களில் எங்களுக்கும் தேவை. ஏனெனில் காலம் நேரங்களையும் சூழ்நிலைகளையும் நாட்டையும் சமுதாயத்தையும் பங்கையும் வாழ்க்கையையும் பார்க்கிற பொழுது பல இடங்களிலே நாங்கள் கடவுளை விட்டு அகன்று செல்லுகிற மனிதர்களாக,
கடவுளுடைய இரக்கத்தில் இருந்து விலகி செல்லுகிற மனிதர்களாக, கடவுளுடைய பார்வையில் இருந்து தீமை செய்து அவருடைய பார்வையில் இருந்து விலகி செல்லுகிற மனிதர்களாக நாங்கள் இருக்கிறோம் என்பதுதான் யதார்த்தமாக உண்மையாக இருக்கிறது. சில வேளைகளில் கோயில் பூனை தேவனை மதியாது என்பது போல ஏனோ தானோன்ற ஒரு நிலைப்பாடு, எல்லாரும் செய்கிறார்கள் என்ற நிலைப்பாடு. ஆகவேதான் ஆண்டவர் மீண்டும் ஒரு காலம் தருகிறார். ஏனெனில் இந்த மரம் காய்த்தால் காய்க்கட்டும், இன்னும் ஒரு முறை நாங்கள் இதற்கு சந்தர்ப்பம் கொடுப்போம், சுற்றிலும் கொத்தி எரு போட்டு இதனை வளர்ப்போம், காய்த்தால் காய்க்கட்டும், இல்லாவிட்டால் வெட்டி விடுவோம் என்று சொல்லுவதற்கு ஒற்ப எங்களுக்கு மீண்டும் ஒரு காலம் தரப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக, இந்த காலத்திலே இந்த திருநீறு சொல்லுகிற விடயம், பிரியமானவர்களே, யாரும் எப்பொழுதும் எந்த வேளையிலும் நிரந்தரமாய் இருக்க போவதில்லை. நாங்கள் எல்லோரும் ஒரு காலத்திலே இறக்கத்தான் போகிறோம். வாழும் நாட்கள் கொஞ்சமாக இருக்கின்றது. எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற காலம் 5, 10, 50, 70, 60 தெரியாது. ஆகவேதான் குறிப்பிட்ட இந்த காலம் என்பது, மனித வாழ்வு என்பது நிலையாமையை குறித்து நிற்கிறது, நிரந்தரமில்லாத நிச்சயமில்லாத வாழ்க்கையை குறித்து நிற்கிறது. அப்படிப்பட்ட வாழ்க்கையில் நாங்கள் எங்கள் வாழ்வை சீர்தூக்கி பார்க்கவும், ஆண்டவருக்குரிய பிள்ளைகளாக கடந்து வரவும் இந்த அழைப்பு முன்னாலே கொடுக்கப்படுகிறது. என் பாசமிகு உறவுகளே, அடுத்ததாக அதற்கு என்ன செய்ய வேண்டும்? நற்செய்தி சொல்லுகிற 3 காரியங்கள். மன்றாடுவோம், செபிப்போம், இறை வேண்டுதல் செய்வோம். அந்த செபமும் இறை வேண்டுதலும் வெளிவேடக்காரரை போன்று மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் செய்யக்கூடாது. அந்த செபம் உள்ளார்ந்த ரீதியாக வர வேண்டும். எனக்கும் கடவுளுக்கும் இடையில் ஏற்படுத்தப்படுகிற அந்த ஒரு உறவு நிலையாக அந்த செபம் மாற்றம் அடைய வேண்டும். இரண்டாவது, எங்களை ஒருத்து தவம் செய்வோம். நாங்கள் எங்களை ஒருத்தல் என்பதுதான் உண்மையான தவம். அந்த ஒருத்தலில் ஆசைப்படுகிற விடயங்களை ஒருப்போம், விருப்பமில்லாத காரியங்களை செய்வோம். உதாரணத்துக்கு, பூசைக்கு வர விருப்பமில்லை, வாருங்கள். அடிக்கடி போனையும் டிவியையும் ஃபேஸ்புக்கையும் பார்க்க விருப்பம், செய்யாமல் இருங்கள். அதுதான் பெரிய ஒருத்தல். மூன்றாவது, நாங்கள் தானம் தர்மம் ஒருத்தல் செய்வது மட்டுமல்ல, கொடுக்க வேண்டும். எங்களை ஒருத்து கொடுக்க வேண்டும், எங்களை மறுத்து கொடுக்க வேண்டும். எங்களை நாங்கள் ஒருத்து மறுத்து அந்த வலியை உணர்ந்து மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அதிகமாய் மிகுதியாய் இருப்பதை பார்த்து மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்று கொடுக்காதீர்கள். ஏனெனில் வலதுகை கொடுப்பது இடதுகை அறியாமல் இருக்கட்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இறுதியாக, இந்த தவக்காலம் ஒரு அழைப்பின் காலம், மனம் மாற்ற அழைப்பின் காலம். ஆண்டவர் இயேசுவின் பாடுகள், மரணம், உயிர்ப்பை சிந்திப்போம். எங்களுக்காக பாடுபட்டவர், எங்களுக்காக கசையடிப்பட்டவர், எங்களுக்காக முள்முடி சுமந்தவர், எங்களுக்காக சிலுவை சுமந்தவர், எங்களுக்காக இரத்தம் சிந்தியவர், எங்களுக்காக விழுந்தவர், எங்களுக்காக கண்ணீர் சிந்தியவர், எங்களுக்காக உயிரை மாய்த்து கொண்டவர் இந்த இயேசு ஆண்டவர். அவர் புனிதராய் இருந்தும் இத்தனை பாடுகள் வேதனைகளை பட்டார் என்றால், பாவிகளாகிய நாங்கள், அது சிறுவரோ பெரியவரோ இளைஞரோ யுவதியோ அம்மாவோ அப்பாவோ சிஸ்டரோ சுவாமியோ ஆசிரியரோ தொழிலாளியோ கூலியோ அரசு சார்பற்ற நிலையோ பெரியவரோ சிறியவரோ அனைவரும் வாழ்வை சீர்தூக்கி பார்ப்போம். எமக்காய் பாடுபட்ட இயேசுவின் அந்த பாடுகளோடு எங்கள் பாவங்களை அறைவோம், மாறுவோம். இயேசுவின் உயிர்ப்பில் மகிழ்வோடு இணைவோம். ஆமென்.
முழங்கால் படியிடுவோமாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தந்தையாம் கடவுளை நோக்கி பணிவுடன் மன்றாடுவோமாக. தவத்தின் அடையாளமாக நம் தலைகளின் மீது இடப்படும் இத்திருநீறு புனிதப்படுத்தப்பட அவர் இரக்கம் கொள்வாராக. அமைதியாய் ஜெபிப்போம். இறைவா, எங்கள் தாழ்ச்சியின் பொருட்டு நீர் மனம் இறங்குகின்றீரே, பரிகாரங்களினால் மகிழ்கின்றீரே. பக்தியுள்ள எங்கள் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். திருநீற்றை பூசிக்கொள்ளும் உம்முடைய அடியார்கள் மீது உம்முடைய ஆசியின் அருளை கனிவுடன் பொழிந்தருளும். அதனால் நாங்கள் தவக்காலத்தின் தவ முயற்சிகளை பின்பற்றி திருமகனின் பாஸ்கா மர நிகழ்வை கொண்டாடவும் தூய்மைப்படுத்தப்படவும் மனதுடன் வாழ தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ.
எழுந்து நிற்போமாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கமும் அவருடைய ஆசீரும் எங்கள் எல்லோருக்கும் நிறைவாக கிடைக்க எங்கள் தேவைகளை எடுத்துச் சொல்லி மன்றாடுவோமாக. அன்பின் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர், குருக்கள், துறவிகளை நிறைவாக ஆசீர்வதியும். அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை நேர்வழியில் நடத்தக்கூடிய ஞானத்தை அளித்தருளுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் தெய்வமே, அருளின் காலமாகிய இத்தவ காலத்தை நாம் நல்ல முறையில் பயன்படுத்தி பிறரன்பு இறையன்பு பணிகளில் ஈடுபட அருள் புரியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் தெய்வமே, இத்தவ காலத்திலே நாம் எமது குற்றம் குறைகளை நினைத்து மனம் வருந்தி முழு இதயத்துடன் ஆண்டவரிடம் திரும்பி வர எம்மை தூண்டியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குணமளிக்கும் தெய்வமே, திரு அவையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை அவர்களுக்கும் நோயினாலும் முதுமையினாலும் கஷ்டப்படும் அனைவருக்கும் உமது ஆசீரை பொழிந்து குணப்படுத்தி திடப்படுத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியாக கண்கள் மூடி ஆண்டவருடைய இரக்கத்தின் காலமாகிய இந்த தவ காலத்தை நாங்கள் நல்ல முறையிலே பயன்படுத்தவும், இயேசுவினுடைய பாடுகள் மரணத்தை நாங்கள் தியானித்து வாழ்வில் மனமாற்றம் கண்டிட அமைதியாய் செபிப்போம். வல்லமையின் ஆண்டவரே, எங்கள் இரக்கத்தின் தேவனே, உம்முடைய வார்த்தைகளுக்காக நீ தந்திருக்கின்ற காலத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். இயேசுவே, நீர் எங்களுக்காக பாடுகள் பட்டீர், எங்களுக்காக கசையடிகளையும் முள்முடியையும் சுமந்து கொண்டீர். எங்கள் பாவங்களை நீர் சுமந்து கல்வாரியிலே உயிர் துறந்தீர். இயேசுவே, இந்த தவ காலத்தை நல்ல முறையிலே பயன்படுத்த, வாழ்வில் மாற்றம் காண ஒரு தந்தையாய், ஒரு தாயாய், ஒரு சகோதரனாய், சகோதரியாய், இளைஞனாய், யுவதியாய், மாணவனாய், மாணவியாய் நான் வாழ்வில் மாற்றம் காண என் பழைய வாழ்வின் நிலைகளை களைந்துவிட்டு உம்முடைய இரக்கத்தையும் உம்முடைய அன்பினாலும் நான் மனம் மாறியவள் என்பதை என் செயல்களில் காட்ட எனக்கு வரம் தாரும். இயேசுவே, இன்றைய நாள் முழுவதும், இந்த காலம் முழுவதும் நீர் எங்களோடு இருப்பீராக. முயற்சி செய்ய விரும்புகிறேன், செபிக்க ஆசைப்படுகிறேன், தபமும் ஒருத்தலும் செய்ய ஆசைப்படுகிறேன், தர்மம் கொடுக்க ஆசைப்படுகிறேன். ஆனால் சில வேளைகளில் முடியாமல் போகிறது. ஏனெனில் ஆவி ஊக்கம் உள்ளது, உடல் வலுவற்றது என்று நீரே சொன்னீரே. இந்த சூழ்நிலைகளில், தீமைகளில், பாவ சோதனைகளில் விழுந்து விடாமல் முழுமையாய் இந்த தவக்காலத்தை சபத்தில் தியானித்த திருப்பலியில் பங்கு பெற நான் எனக்குள்ளே ஒரு ஓர்மத்தை வளர்த்து கொள்ள செய்யும் ஆண்டவரே. சிலுவை பாதை தியானங்களில் ஈடுபட எனக்கு வரம் தாரும் ஆண்டவரே. சின்ன சின்ன ஒருத்தல் முயற்சிகளினால் என்னுடைய பாவத்தினுடைய தன்மைகளில் இருந்து உமக்கு வலியை தராமல் அதை மீட்க எனக்கு வரம் தாரும் ஆண்டவரே. என்னோடு வாழுகின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் அன்பு செய்ய, கோபதாபங்களோடு இருக்கிறவர்களோடு உறவை ஏற்படுத்தி கொள்ள வரம் தாரும் ஆண்டவரே. நோய்வாய்ப்பட்டிருக்கிறவர்கள், வைத்தியசாலைகளிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறவர்கள், சத்திர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறவர்கள் எல்லோருக்கும் உம்முடைய அமைதியை, ஆறுதலை கொடுத்து நீர்தாமே அவர்களை ஆசீர்வதித்து குணப்படுத்தி அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாய் மன்றாடி நிற்கின்றோம். ஆமென். நிறைவா
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலை எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதிரு அவையினத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தவக்கால தொடக்கமாக அமையும் இந்த பலி சிறப்பாக உமக்கு ஒப்பு கொடுக்க உம்மை வேண்டுகிறோம். தவ செயல்களினாலும் பிறன்பு செயல்களினாலும் நாங்கள் தீய ஆசைகளை அடக்குவோமாக. இவ்வாறு பாவத்தில் இருந்து தூய்மை பெற்றும் திருமகனின் பாடுகளை ஆர்வமுடன் கொண்டாட தகுதி உள்ளவர்களாய் திகழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் தவ முயற்சிகளிலால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவு அளிக்கவும், இவ்வாறு உம்முடைய கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவிழமானீரே. ஆகவே எண்ணற்ற வான தூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேற்றி ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தை காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம்முடைய சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் இயேசு கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும்படிய திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்ட ஆயர் ஜஸ்டின் விஞ்ஞான பிரகாசம் ஆண்டைய எல்லா திருநிலையாக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் நம்பிக்கையோடு இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உம்முடைய திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமை மிக்க புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் மற்றும் இவ்விலையில் உமக்கு வந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுந்தேற்றும் வரமரள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே.
ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோமாக. முன்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருமணம் உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னித்தது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பெரும்ப வாழ்வையும் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகையை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் இந்த திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளிக்க திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியின் நல்வாழ்த்தை தெரிவித்துக் கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் எனக்கு எழுந்தருளும் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இறைவா, மாண்புக்குரியவும் திருமுன் தலை வணங்குபவர்களுக்கு ஆழமான மனத்துயரை கனிவுடன் தந்தருளும். தங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட பரிசுகளை தவம் புரிவோர் இரக்கத்துடன் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனுக்கு அன்பு பணி புரிந்து வாழ அமைதியில் சென்று வாழுவோம். இறைவனுக்கு நன்றி. யாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ. திருவயதில் ஆலயத்தில் அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரே, கரங்களை விரித்து கள்வனை போர்கள் மரத்தினில் கண்டதினார். யாகுல மாமரே, யாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ. ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.